இருக்குங்க. இதே பாத்தீங்கன்னா நீங்க மெயின் டிஷ்ஷாவே எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். வெரைட்டி ரைஸ், காரக்குழம்பு, புளிக்குழம்புக்கு தொட்டுக்கறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு பூசணிக்காய் எடுத்துட்டு தோல் எல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க கட் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்ல துருவியும் வச்சுக்கலாம். நான் குட்டி குட்டியா கட் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன். இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இட்லி தட்டு இல்லைன்னா இடியாப்ப தட்டு வச்சுட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காயை ஃபுல்லா உள்ள சேர்த்துடலாம். இந்த பூசணிக்காய் பச்சடி நான் ஏற்கனவே போட்ட ரெசிபி தான். ஆனா அதுல பாத்தீங்கன்னா நான் வேக வச்சு தண்ணி வடிச்சு பண்ணிருப்பேன். இதுல கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருக்கேங்க. ரெண்டுமே அல்டிமேட் டேஸ்டா இருக்குங்க. இட்லி பாத்திரம் மூடி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. ஓபன் பண்ணி காய் வந்திருக்கான்னு பாத்துக்கலாம். காய் வேகலைன்னா இன்னும் 2 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். சூப்பரா காய் வந்திருக்கு. தண்ணி கொதிச்சு இட்லி பாத்திரம் மூடி வச்சதுல இருந்து 10 நிமிஷங்க. இப்ப நல்லா ஆறட்டும். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பூசணிக்காய்க்கு பதிலா சொரக்காய் இல்லைன்னா வாழைத்தண்டுல கூட இதே மெத்தட்ல நீங்க பச்சடி பண்ணலாம். இப்ப இதோட